Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ரேஷ்மா. இந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ரேஷ்மா அண்ட் தீபா ஆர்த்திகா இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சீன்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வந்து இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டிக்டாக் வீடியோ மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்கமிங் கேடி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லணும் மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒரு வேளை டிவியில் கொண்டு வருவாங்க. எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெயிட்டிங் ஃபார் மேரேஜ் அப்டேட்டுன்னு சொல்லி நிறைய பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கேடி மேரேஜுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ரம்யா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பொண்ணு பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்களே தீபாவை, அப்போ இந்த லுக்கில் தான் இருந்தாங்க. அந்த லுக்கில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க எல்லோரும் போய் பார்த்துருங்க. ஒருவேளை கேடியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரம்யா ரியா 2 பேரும் பிளான் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்கமிங்கில். இப்போ பிளான் வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன பிளான்னு தெரியல. அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்போ வந்து ரம்யாவோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் நிறைய பேர் பண்ணீங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து ரம்யாவோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியணும், ரம்யாவை வெளியில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. டேரக்டர் சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ரம்யாவை வெளியில் அனுப்புவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேடியில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. நேற்று கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே கேடிக்கும் 2 பேருக்கும் கொஞ்சம் ஃபன்னியாக சீன்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. இது தீபா வர என்னையெல்லாம் மிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாகவும் கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாகவே எடுத்துகிட்டு வராங்க கேடியில். அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் கேடி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.